விஜய் வந்து நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்து தாவேக்கான்ற கட்சி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. எந்த கொள்கையும் எந்த வந்து கோட்பாடும் எந்த தத்துவமே இல்லாத ஒரு கட்சி. திராவிட கட்சிகளை கூட நீங்கள் ஒப்பிட முடியாது. தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற நாம் தமிழரோட ஒப்பிட முடியாது. இல்லை தனித்து இன்னும் சொல்லப்போனால் வலதுசாரி அமைப்புகளோட ஒப்பிட முடியாது. எந்த விதமான இலக்குமே இல்லாத முழுக்க அதிகார வெறியில் அதிகார ருசி பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு கட்சியினால நம்ம வந்து அழித்து ஒழிக்கப்படணும். சென்னை மண்டலத்தை மட்டுமே ஒரு 20% வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எல்லா தொகுதியும் சொல்லவே இல்லை. ஒரு 16 தொகுதி இருக்குது சென்னையிலன்னு சொன்னால் ஒரு 8 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட நெருங்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு தொகுதி இருக்குது. அதை தொடர்ந்து வந்து ஒரு 7 தொகுதியில் 6 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இப்போ நீங்கள் அதிமுக அவங்களே வந்து விஜய் வருகையினால அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க இல்லை. இது இப்போ அப்படி கிடையாது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை இருக்குது. காவலர் இரவு பணி முழுவதும் பார்க்குறாங்க. பெட்ரோலில் வந்து பயணிக்கிறாங்க. இரவு பகலாக ரோந்து போகிறாங்க. எல்லாமே இருக்குது. வைராக்குள்ளே ஒரு ரவுடி வந்துட்டான், வந்து ஒரு கொலைகாரன் வந்துட்டான், எப்போலாம் வீட்டை பூந்து உடைப்பான், இந்த பொருளை அடிச்சுட்டு போவான்னு அப்போ ஒரு பதட்டம் நமக்கு இருக்க தானே செய்யும். பயம் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அவேராக இருக்கும்ல. அந்த ஒரு அவேர்னஸ் அவங்ககிட்ட இருக்குது. அவ்வளோதான். உதயநிதியும் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? கரெக்டாக அதுவும் கடைசி நாளுக்கு முன்னால் 2 பேரும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. பெரம்பூர் தொகுதியிலே இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்கள பார்த்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ கூட அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முடிச்சாச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாரு, ஒருத்தர் கொடைக்கானல் போயிட்டார். இவர் கோயிலாக போயிட்டு இங்கே யார் வந்து பதட்டத்தில் இருக்காங்க சொல்லுங்கள்? யாருக்கெல்லாம் வெற்றி தொழிலில் பதற்றம் இருக்குதோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. சேகர்பாபு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டார். திமுகவில் வந்து கூட்டணி வந்து வெளிப்பார்வையில் வந்து எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. ஆனால் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை, அது வலிமை குறைவு. ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் உட்காரவே இல்லை, வரவே இல்லை, ஒன்றாம் மேடையில் ஏறல. ஸோ அது காங்கிரஸே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஊசலாடிட்டு தான் இருக்குது. பேரளவுக்கு கூட்டணி. அப்புறம் இந்த விசிக்கால இந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாருமே வந்து அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அழுகிறோம்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கலை. விஜயகாந்த் அரசியலும் விஜய் அரசியலும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் அடித்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷாலிட்டி இருக்குல்ல, நான் எனக்கு திமுக தான் எதிரின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி இல்லை. 2 கட்சிங்க பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்தாலே தெரியும். 2 கட்சிகளும் அடித்தார். இன்னும் சொல்கிறா கூட்டணி கட்சிகளும் அடித்தார். இதே விசிகாவை சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படின்னு சொன்னார்னா திரும்ப அவங்க அடின்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசினார். ஸோ விஜயகாந்த் அரசியல் வேறு. அது இன்றைக்கி யாரும் விஜயெல்லாம் பண்ணவே இல்லை. விஜயகாந்த் அரசியல்லாம் பண்ணியிருந்தா இன்றைக்கி விஜய் தான் சிஎம். அன்றைக்கி வந்து விஜயகாந்த் 8% வாங்கினாரு. அதே வந்து பர்சன்டேஜ் இன்றைக்கி சீமானுக்கிட்டே இருக்குது. புரியுது சொல்ல? அப்போது இதே சீமானுக்கிட்ட இருந்து இந்த 8% 12 ஆகணும், 12 15 ஆகணும். ஆனால் இடையில நடிகர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் கூட்டத்தோட மது கட்ட முடியல. இதுதான் உண்மை. நீங்கள் வேணா பாருங்கள். வந்து அந்த அதிசயம் நடந்தாலும் நடக்கும். அங்கே வந்து கவுண்டிங் நடக்கும்போது கூட அந்த எங்கே விஜய்னு அந்த பாட்டு இருக்குல்ல, அதை கூட போட்டுருவாங்க. கவுண்டிங் அப்போ கூட அந்த பாட்டை போடுவாங்களோன்ற சந்தேகம் இருக்கு நம்ம. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்ட் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இன்று மாலை 6:30 மணிக்கெல்லாம் எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வந்துடும். இப்போ குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் அதிக சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ ஒரு தனியார் கருத்து கணிப்பை எடுத்து பார்க்கும்போது, நான் ஒரு சில கருத்து கணிப்பு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணி 138 இடங்களில் வெற்றி பெறும், 39.80% வாங்கும். அதிமுக 35% வாங்கும், 70 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் 3வது இடத்துக்கு வருவாங்க, 33% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துக்கு தான் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லாமே நான் சரின்னு அப்படி நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த கணிப்புகள் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு பார்வை இருக்கும்ல, அதுலேருந்து நான் விலகி போகிற மாதிரி இருக்கும். நான் இவரு சொல்லிட்டாரு,
இவங்க இந்த மேகசின் சொன்னால் இந்த பத்திரிகை சொன்னால் இது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கும், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படிலாம் நான் எடுக்க முடியாது. நானும் கூட ஒரு 3 தொகுதியில் 4 தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வாக்களிக்கும் போதே நான் வந்து சர்வே பண்ணேன். எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் விஜய்க்கு வந்து ஒரு சில தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5% வாக்கு இருக்குது, ஒரு சில தொகுதியில் 8-10% இருக்குது, ஒரு சில தொகுதியில் 12-15 இருக்குது, ஒரு சில தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 20, ஒரு சில தொகுதிகளில் 20% கூட வந்து சென்னையில் நான் பார்த்தேன். மற்ற நகரங்களில் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போது வந்து சராசரியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 15% இருக்குது சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நான் பார்க்குறது என்னன்னு கேட்டால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70 லட்சம் வாக்குகள் பெறக்கூடிய, நான் இது என்னுடைய கணிப்பு. நான் இன்னொருத்தர் கணிப்பு பார்த்துட்டு வந்து இது சரியாக இருக்குமா சொல்லலாம். என் கணிப்போட யாருக்கு நெருக்கமாக வருதோ அதை நீங்கள் வந்து கால்குலேட் அப்போ அதை வச்சு ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துங்க. அப்படியே இங்கே பெரிய அதிசயங்கள் நடந்தால் கூடமா 1 கோடி வாக்குகள் வாங்குறாரு வச்சுங்க, இது 1 கோடி தலைவர் அப்படி கூட வச்சுக்கணும். என்ன 1 கோடிகளின் தலைவர் கூட வச்சு 1 கோடியின் தலைவர் கூட வச்சுங்களேன், 1 கோடி மக்களின் தலைவராக கூட இருக்கட்டும். மீதி எவ்வளோ இருக்குது? மொத்தம் 4 கோடியே 85 லட்சம் இல்லை. அப்போ 3 கோடியே 85 லட்சம் வந்து வாக்குகள் வந்து அதை யாருக்கு நீங்கள் பங்கிடுவீங்க சொல்லுங்கள். அப்போது இந்த இடத்துல வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குது, கூட்டணியில் வலிமையாக இருக்குது, ஆட்சியில் வலிமையாக இருக்குது, அதிகாரத்தில் வலிமையாக இருக்குது, அவங்களுக்கு போகணும்னு சொல்லுவீங்களா? இல்லை போதை கலாச்சாரம், பாலியல் வந்து குற்றங்கள் நிறைய பெருகிடுச்சு, வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டாங்க, அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாற்றத்தை விரும்புவாங்க, அப்போ அதிமுக தான் மீதி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீதி இருக்கிற வாக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான பெரும்பான்மையான வாக்குகள், இப்போ உதாரணத்துக்கு 1.5 கோடி வாக்குகள் வாங்குவாங்க, மீதி வந்து 1 கோடியே வந்து 85 லட்சம் வாக்குகள் வந்து அதிமுக வாங்கும் அப்படி சொல்ல முடியுமா? அப்போது இந்த இடத்துல அப்போது எப்படி பார்த்தாலும் இப்போது இந்த ஊடகங்கள் கட்டமைக்கிறது அத்தனையுமே விஜய் 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 விஜய்னு கட்டமைக்கிறாங்கல்ல. விஜய் ஆட்சியே பிடிச்சிருவாருன்னு சொல்கிறான். ஒரு பத்திரிகை என்ன சொல்கிறான், முன்னாள் ஒரு அறிக்கை வர்றான், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திருத்தப்படுதுன்றான். அப்போ இவங்க எல்லாமே 4 சோத்துக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க வந்து ஒரு கணக்கெடுப்பு பண்றாங்க, ஒரு சர்வே பண்றாங்க. விஜய் வருகையினாலதான் இந்த தேர்தல் வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தல் இல்ல. அதை நான் முழுமையா ஏற்றுக்க மாட்டேன். நான் ஓரளவுக்கு நான் நேர்மையான பார்வையில நான் பார்க்கிறேன். விஜய் வந்து நான் தனிப்பட்ட என்னுடைய கருத்து, தாவேக்கான்ற கட்சி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி, எந்த கொள்கையும் எந்த வந்து கோட்பாடும் எந்த தத்துவமே இல்லாத ஒரு கட்சி. திராவிட கட்சிகளை கூட நீங்க ஒப்பிட முடியாது, தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிற நாம் தமிழரோட ஒப்பிட முடியாது, இல்லை தனித்து இன்னும் சொல்லப்போனால் வலதுசாரி அமைப்புகளோட ஒப்பிட முடியாது. எந்த விதமான இலக்குமே இல்லாத முழுக்க அதிகார வெறியில் அதிகார ருசி பார்ப்பதற்காக வரக்கூடிய ஒரு கட்சியினால் நம்ம வந்து அழித்து ஒழிக்கப்படணும், அது மாற்றுக்கிறதுல. ஆனால் அதே சமயத்தில் விஜய்க்கு அதாவது தாவேக்காவுக்கு எதிராகவே கருத்து சொல்லணுன்ற அந்த உள்நோக்கம் எனக்கு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் சொல்லக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, அப்படியே டபுள் மடங்கு ஆகிடுச்சா, ரெட்டிப்பு மடங்கு ஆகிடுச்சா? கிடையாது. இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா 84% மீதி இருக்கிற 16% இங்கே. ஏன் அந்த 16% வந்து போலாகலை? விஜய் வந்துட்டார், விஜய் மீது ஈர்ப்பு இருக்குது, விஜய் மீது நம்பிக்கை இருக்குது, ஏன் அது 90 நோக்கி போகலை, 92 ஏன் ஆகலை? அப்போது 84% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கணிசமான இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அது மட்டுமே காரணம் இல்லை, எஸ்ஐஆர் ஒரு காரணம். இப்போ சென்னை மண்டலத்தை மட்டுமே ஒரு 20% வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லா தொகுதியிலும் சொல்லவே இல்லை. ஒரு 16 தொகுதி இருக்குது சென்னையிலன்னு சொன்னால் ஒரு 8 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 20% கிட்ட நெருங்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு தொகுதி இருக்குது, அதை தொடர்ந்து வந்து ஒரு 7 தொகுதியில் 6 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், ஒரு 20% நெருங்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லலாம், 18 இருக்கலாம், 19 இருக்கலாம். இதுவே ஒரு முக்கியமான ஒரு சதவீதம் பிரிக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு முக்கியமானது தான். இல்லை பிரிக்கிறதுனால இப்போது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறேன், இங்கே பிரிக்கிறதுனால என்ன பலன் இதுக்கு? இப்போ நான் கேட்குற பிரிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன மாற்றம் நிகழுது? இப்போ அவர் யாருடைய வாக்கு வங்கி பிரிப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது. திமுக சில அதாவது திமுகவிடமிருந்தும் அதிமுகவிடமிருந்தும் சில வாக்கு வங்கியை பிரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அதிக அளவில் பிரிக்கும் போது பெரும்பான்மை எந்த கட்சியுமே பெற முடியாது. அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிறது தான் தவறு. என்னன்னா இப்போ பிரிக்கிறார், வாக்குகளை பிரிக்கிறார். எவ்வளோ வாக்குகள்? இப்போ கடந்த தேர்தலில் வந்து 40,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது, 50,000 வாக்குகள் வித்தியாசம், 30,000 வாக்குகள் வித்தியாசம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. சராசரியாக 20,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உத்தேசமாக நான் சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல அவங்க வரல. அதே ஒரு 35,000 வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதி 20 தொகுதியில் வெற்றி யாருக்கு என்பது நிரூபிக்கிற இடத்துல வந்திருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் வந்து இருந்தது. இப்போ வந்து விஜய் வந்ததுனால, ஏன் கடந்த தேர்தலில் கூட இருந்ததுன்னு சொல்ல முடியும். அப்போ கமலஹாசன் வந்தார், ஒரு 15% வாக்குகள் வந்து ஒரு 15,000 வாக்கில் அவர் பிரிச்சுக்கிட்டு போயிட்டார்.
இப்போ இவங்க 20,000 வாக்குன்னா அவர் ஒரு 10,000 வாக்குகள் அப்படி தான் இருந்தது. இப்போ இந்த தேர்தலில் வந்து கேட்டால் கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போட்ட பெருங்காயம் மாதிரி ஆயிட்டார். இப்போ வந்து என்ன கேட்டால் வந்து அந்த இடத்த வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதை விட கொஞ்சம் வந்து விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாண்டமாக வந்து உட்காந்துருக்குறாங்கன்றது உண்மைதான். அப்போது கமலஹாசன் வாங்கின அந்த 15,000 வாக்குகள் இன்னைக்கு 45,000 வாக்குகள் ஆயிடுது. அப்போ விஜய் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல வந்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். வெற்றி மாற்றக்கூடிய இடத்துல வந்துட்டார். அங்கே அதிமுக தான் வெற்றி பெறுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் கணிசமான வாக்குகளை பிரிக்கும் போது யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாரோ, எந்த கட்சியோட வாக்குகளை பிரிக்கிறாரோ அந்த இடத்துல திமுக வந்து வாக்குகளை இவர் பிரிக்கிற இடத்துல வந்துட்டாருன்னா அதிமுக. அப்போது இந்த இடத்துல வந்து யார் வெற்றி பெறணுன்ற முடிவெடுக்கிற அந்த இடத்துல, அதனால தான் கிங் மேக்கர்னு சொல்கிறது அந்த பொருளை தான் தவிர இவர்கிட்ட ஒரு 30-40 எம்எல்ஏ வந்துடுவாங்க, இவர் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாரோ அவர் தான் வந்து கிங் அப்படிங்கிற அந்த கிங் மேக்கர் கிடையாது. நான் சொல்றது பாத்தீங்களா, இங்க வந்து ஆட்சியை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னா ஈஸியா வந்து இல்ல இங்க அப்படி சொல்ல முடியாது. ஆட்சியை மாற்றக்கூடிய சக்தியை நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி நீங்க எடுத்துக்கிட்டால் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்குள்ள வந்து அந்த வசதி வாய்ப்புகளை பாருங்க, சௌகரியங்களை பாருங்க. அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அதை தாண்டி பணபலம் இருக்கு. ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இலவச திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது எதுவுமே வந்து பண்ண முடியாத இடத்துல தானே அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் தொடர்றாங்கன்றதே பெரிய பலம் திமுகவுக்கு. இப்போ நீங்க அதிமுக அவங்களே வந்து விஜய் வருகையினால, அதாவது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியல. இது இப்போ அப்படி கிடையாது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பகுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை இருக்கு. காவலர் இரவு பணி முழுவதும் பார்க்குறாங்க, பெட்ரோலில் வந்து பயணிக்கிறாங்க, இரவு பகலாக ரோந்து போகிறாங்க, எல்லாமே இருக்குது. வைராக்குள்ளே ஒரு ரவுடி வந்துட்டான், வந்து ஒரு கொலைகாரன் வந்துட்டான், எப்போலாம் வீட்டை பூந்து உடைப்பான், இந்த பொருளை அடிச்சுட்டு போவான்னு கேட்டிங்கன்னா அப்போ ஒரு பதட்டம் நமக்கு இருக்க தானே செய்யும். பயம் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அவேராக இருப்போம்ல, அந்த ஒரு அவேர்னஸ் அவங்ககிட்ட இருக்குது, அவ்வளோதான். ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம், கொஞ்சம் உஷாராக சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. ஆனால் போலீஸ்லாம் இருக்குது, ரவுண்டுலாம் போகிறாங்க, ரோந்து போகிறாங்க, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியலில், இப்போ தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன உதாரணம் தான் அப்படி தான் வந்து இருக்குது. அதனால கொஞ்சம் அவங்க அலர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது பயந்துட்டாங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பதட்டப்படுறாங்க, பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நேரடியாக சொல்லுவோமே, பயந்துட்டாங்க. எப்படி நீங்கள் விஜய் வந்து குளத்தூருக்கு பிரச்சாரத்துக்கு போகல, சரி அங்கே தான் போகல, சேப்பகம் போனாரா, அங்கேயும் போகலை, சரி இங்கே 2 போகல, ஆப்போசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி அவருடைய தொகுதிக்கு போனார், பிரச்சாரம் போகல. நீங்கள் சொன்ன மாதிரி அடிமை எங்கே, செந்தில் பாலாஜி, அவருடைய வேட்பாளர் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுயேட்சை அப்போ நீங்கள் போயிருக்கணும் அந்த இடத்துல. கண்டிப்பாக அங்கே சுயேட்சை வேட்பாளர் நீங்கள் நிறுத்துறீங்க, அங்கே கட்டாயம் நீங்கள் போயிருக்கணும், அங்கேயும் போகல. அடிமைன்னு சொன்னீங்க செந்தில் பாலாஜி, அங்கேயாவது போனீங்களா, அங்கேயும் போகல. இப்போ யார் இப்போ இதனால் இப்போ நீங்கள் சொல்லலாம் இந்த நேரத்தில் என்னன்னு கேட்டால், என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு சொல்கிறேன். சரி, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா இருந்தாக்கா அப்போது அந்த இடத்துல திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது விஜய்க்குன்னு சொன்னால், அதனால தான் வந்து விஜய் வந்து முதலமைச்சர் தொகுதிக்கும் போகல, துணை முதலமைச்சர் தொகுதிக்கும் போகல, யார் விஐபி தொகுதி யாருக்குமே போகவே இல்லைங்க அப்படி சொல்லலாம். ஆனால் பெரம்பூர் தொகுதியில் அப்பாவும் மகனும் 2 பேரும் பிரச்சாரம் பண்ணுறாங்க, உதயநிதியும் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? கரெக்டாக அதுவும் கடைசி நாளுக்கு முன்னால் 2 பேரும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க, பெரம்பூர் தொகுதியிலே இருக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்கள பார்த்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ கூட அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முடிச்சாச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபாரின் போயிட்டார், ஒருத்தர் கொடைக்கானல் போயிட்டார், இவர் கோயிலாக போயிட்டு இருக்காரு. இங்கே யார் வந்து பதட்டத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்கள்? யாருக்கெல்லாம் வெற்றி தொழிலில் பதற்றம் இருக்குதோ அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. சேகர்பாபு கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு போயிட்டார், அவருக்கு பதற்றம் இருக்குது, நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்றது அந்த முகத்தையே வந்து காட்டுது, அந்த முகக்கலையே தெரியுது. சேகர்பாபு வந்து கொஞ்சம் பதற்றம் இருக்குது தெரியுது முகத்தில். அவரை பார்த்தா தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும். அவர் டிவிகே கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்கிறாரு. ஆனால் சேகர்பாபு எதுக்கு பதற்றமாக இருக்கிறாரு தெரியல. அவரே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு எதுனா, இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வந்து அச்சம் இருக்குன்றதுக்கான ரியாக்ஷன். இது கேஷுவலா நீங்க இருங்க. அச்சம் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம கோவில் போக மாட்டோம் இல்லையா? இப்ப நமக்கான சூழல் ஏற்பட்டுச்சு, அதாவது பயத்தோட சொல்லுவாங்க. பயம்ன்றது பல விதமா நம்ம இருக்கு. பயபக்தியோட சாமி கும்பிட்டாருன்றாங்க. எதுக்கு நீங்க சொல்லுங்க? எது பக்தியோட சாமி கும்பிட்டாரு சொன்னோம், கோயிலுக்கு போனாருங்க, ரொம்ப பயபக்தியோட சாமி கும்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பயம்தான். அப்படியே நடுங்கிறாங்கன்னு சொல்லலை. உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு எதாவது இதை தாண்டி சில பேர் சொல்கிறாங்கல்ல, ஜோசியக்காரன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அப்படி எடுத்து விட்றாங்கல்ல, ஜோசியக்காரன் சொன்ன கூட கேட்டிருக்கலாம் இல்லையா?
சரிங்க சார். ஜோசியக்காரன் சொன்னதை விட இந்த ஜான் சொல்றதை கேட்டிருந்தாக்கா இந்த 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 பதற்றம்லாம் தேவையே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி சொல்லக்கூடிய மொத்த வியூகத்தையுமே விஜய் கேட்டிருந்தா எப்போ 2/2/2024 கேட்டிருந்தா, முழுமையாக உள்வாங்கியிருந்தா கேட்டிருந்தா இந்த பயம் பதற்றம்லாம் தேவையே இல்லை. டிக்ளேர் பண்ணி சொல்லலாம், சிஎம் சொல்லலாம். ஆனால் ஜானோட பேச்சே முழுமையாக கேட்கல விஜய், அதான் உண்மை. சரிங்க சார். இப்போ வந்து திமுகவினுடைய பாக்கெட்ல இருந்து அதிக வாக்குகள் எடுப்பாரா இல்ல அதிமுகல இருந்து எடுப்பாரா? அதாவது எந்த பகுதிங்க கேட்கிறேன், கொங்குவா இல்ல வந்து மேற்கா வடக்கா அந்த மாதிரி? இல்லைம்மா, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குன்னா, இங்கே கூட்டணிகளை பொறுத்த பாருங்களேன், திமுகவில் வந்து கூட்டணி வந்து வெளிப்பார்வையில் வந்து எண்ணிக்கை கூடுதலாக இருக்குது. ஆனால் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின்மை, அது வலிமை குறைவு. ராகுல் காந்தி பிரச்சாரத்தில் உட்காரவே இல்லை, வரவே இல்லை, ஒன்றாம் மேடையில் ஏறல. ஸோ அது காங்கிரஸே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஊசலாடிட்டு தான் இருக்குது, பேரளவுக்கு கூட்டணி. அப்புறம் இந்த விசிக்கால இந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இருக்குது, எல்லாருமே வந்து அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்கலாம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே அவங்க மதிக்கலை. ஏன் மதிக்கலைன்றதுக்கான காரணமும் தான் நான் சொல்கிறேன். கேட்டிங்கன்னா, விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் வந்து இங்கே ஒரு அரசியல் சக்தியாக உருவாகும் போது மிகப்பெரிய சக்தியாக உருவாகுது. ஏன்னா ஒரே தேர்தலையே ஒன்று 50 லட்சம் வாக்குகள் பெற்றாலே அது வந்து பெரிய கட்சி தான். அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு 10% வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல அவர் வந்துட்டாருன்னு சொன்னால் எங்கேருந்து ஆகாயத்திலிருந்து குதிக்கும் அந்த ஓட்டு, எங்கேருந்து பிரியும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது விஜயகாந்த் வந்தார், 8.5% வாக்குகளை காமிச்சார். எங்கேருந்து வந்தது அந்த வாக்கு? கம்யூனிஸ்டுகள்கிட்டேருந்து வருது, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வருது, விசிகா கிட்டேருந்து வருது. இப்படி வந்து தான் அவர் ஒரு 8.5% காமிச்சார். இன்றைக்கி அந்த 8% மீண்டும் பிரிஞ்சு போயிடுச்சு. எங்கே போயிருக்கு? மறுபடியும் அவர் அதிக அளவுல பிரிக்கலையா? இல்ல சரி, நான் விஜயகாந்த் 1% பிரிச்சு தான் வச்சுப்போமே. 2006 அதனால தானே சார் தொங்கு சட்டம். இல்லம்மா, அது வேற. நீங்க சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கு 2006 95. ஆமா, எஸ், மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து சொன்னா பெரும்பான்மையா நம்ம சொல்ல முடியாதுமா. இப்போ 2% கூட வச்சுக்கலேன், முழுமையா சொல்ல முடியாது. அவர் கரைச்சி கொண்டு வந்த கட்சிகள் சொல்ற கம்யூனிஸ்ட்கள் தான் மெயினா கரைச்சார். இல்ல சார், இப்போ வந்து தேமுதிக வந்து நீங்க சொல்ற மாதிரி 8% 2006 வாங்கினாங்க. 2006 அவர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட 8000 இருந்து 12000 வாக்குகள் பிரிச்சார். கரெக்ட். அதனாலதான் அப்ப அங்க தொங்கு சட்டம். இல்ல அதுதான் நான் என்ன கேட்கறேன்னா, அந்த வாக்குகள் வந்து முழுமையா வந்து அங்க இருந்தா ஏன் இப்போ நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு போறாங்க. அதிமுக கூட்டணி எதுக்காக போகணும்? விஜயகாந்த் திமுகவோட கூட்டணி எதுக்காக கேட்கணும்? கணிசமாக பிரித்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்ற கட்சிகள் நீங்கள் எடுங்க, நான் கம்யூனிஸ்டுகள் எடுங்க. அந்த 8% கேட்டால் இங்கே மொத்தமாக டிஎம்கே கிட்டேருந்து எடுத்துட்டாரு, அண்ணாதிமுக எடுத்துட்டாரு, 4% எடுத்துட்டா சொல்ல. அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறாரு, இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறாரு. பாமக வந்து குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வாக்குகள் பெறாரு. இப்படி பெற்று தான் வந்து அந்த 8% இருக்கு. அந்த 8% மீண்டும் கரைஞ்சி காணாமல் போகுது. எங்கே போகுது? இல்லை சார், இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் தேமுதிகவை தொடங்குறாரு விஜயகாந்த். அதிக அளவில் ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சி அப்படி இல்லை அப்படி கிடையாது. பாருங்க, நல்லா பாருங்க, இப்போ எப்படி ஒரு மாற்றம்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் கேட்டேன்னா 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றம். ஏன்னா விஜயகாந்த் அரசியலும் விஜய் அரசியலும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் அடித்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷாலிட்டி இருக்குல்ல, நான் எனக்கு திமுக தான் எதிரின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி இல்லை. 2 கட்சி நீங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் எடுத்தாலே தெரியும், 2 கட்சிகளும் அடித்தார். இன்னும் சொல்லப்போனால் கூட்டணி கட்சிகளும் அடித்தார். இதே விசிகாவை சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படின்னு சொன்னார்னா திரும்ப அடின்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசினார். ஸோ விஜயகாந்த் அரசியல் வேறு. அது இன்றைக்கி யாரும் விஜயெல்லாம் பண்ணவே இல்லை. விஜயகாந்த் அரசியல்லாம் பண்ணியிருந்தா இன்றைக்கி விஜய் தான் சிஎம். விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு நொறுக்கினார் இந்த பக்கம் வந்து. விஜயகாந்தே முதலமைச்சர் ஆக முடியல. இல்லை, அதுதான் நான் சொன்னேன். அதுக்கு காரணம் கேட்டால் எல்லாமே சேர்ந்து வரணும்ல. அந்த 8% மேலே ஏறல. விஜயகாந்த் வாய்ப்பு இருக்குன்னு கேட்டால் அவர் பெற்றக்கூடிய அந்த ரசிகர்கள் வேற, அந்த ரசிகர்கள் வேற, இந்த ரசிகர்கள் வேற. நான் சொல்றது அரசியல் அணுகுமுறை சொல்றேன், மக்கள் பின்னாடி உள்ள கூட்டத்தை சொல்ல. அன்னைக்கு அவர்கிட்ட இருந்த அந்த கூட்டங்கள் வந்து பெண்கள் வாக்குகள் வந்து இந்த 2K கிட்ஸோட வாக்குகள்லாம் அவர் பெறல. இப்போ 2K கிட்ஸ் வாக்குகள் பெறாரு இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்குள்ள வந்து வாக்குகள் வந்து அவர் பெற முடியாமல் போச்சு. இளைஞருடைய வாக்கு பெரும்பான்மையாக பெற முடியல. வாக்குகளை பிரித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்கள்கிட்ட பிரித்தார். கணிசமாக ஒரு குறிப்பிட்ட வந்து கேட்டால் அவருடைய தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிறத்தில் ஒரு தோற்றம் இருந்ததுனால கேட்டால் கிராமப்புறங்கள்லாம் விவசாயிகள்கிட்ட வந்து பெருமான வந்து ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு சாதகமாக ஆச்சு. ஆனால் காலப்போக்கில் அவரால் நிற்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த வாக்குகளை செதறி போய் இன்றைக்கி வந்து 1/2%, 2% கேலி பண்ணுற அளவுக்கு தான் ஆயிடுச்சுல்ல. அந்த பர்சன்டேஜ் வாக்கு மீண்டும் எங்கே போயிருக்கு? பிரிஞ்ச இடத்துல போயிடுச்சா? கிடையாது. அது வந்து அப்படி இருக்குன்னா நாம் தமிழ் சீமான் கிட்ட வந்துடுச்சு. சீமான் இன்றைக்கி 8%, அன்றைக்கி வந்து விஜயகாந்த் 8% வாங்கினாருன்னு அதே வந்து பர்சன்டேஜ் இன்றைக்கி சீமான் கிட்டே இருக்குது. புரியுது சொல்ல.
அப்போ இந்த இதே சீமான் கிட்ட இருந்து இந்த 8% 12 ஆகணும், 12 15 ஆகணும். ஆனால் இடையில நடிகர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் கூட்டத்தோட மல்லு கட்ட முடியல. இதான் உண்மை. ஏன்னா இங்கே கவர்ச்சி அரசியல் நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். அவன் வந்து இங்கே ஒரு நாள் வந்து மீட்டிங்கில் உட்காந்தா தானே மாற முடியும். அவன் இங்கே உட்காரவே இல்லையே. முதல்ல நடிகர் பின்னாடி தான் கமல்ஹாசன் பின்னாடி போனாங்க. இப்போ கமல்ஹாசன் என்ன ஆனாரு? அடையாளமே இல்லாமல் போயிட்டார்ல. அந்த பர்சன்டேஜ் எங்கே போச்சு? அப்போது எல்லாமே இந்த 100க்குள்ளே தான். அப்படிங்கும்போது விஜய்க்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கணிப்பு என்னன்னா கண்டிப்பாக 16லேருந்து ஒரு 20% நோக்கி அவர் போவார். ஆனால் இது சீட்டு கன்வர்ஷன் ஆகுமா? எல்லாரும் கேள்வி அதுதான். சீட்டு கன்வர்ஷன் மாறாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அதிமுக 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லலாம். 5,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த வாக்குகள் எங்கே போகுது? அந்த டிஃப்ரென்ஸ் வாக்கு விஜய் கிட்ட போகுது. விஜயால் தனியாக வந்து நீங்கள் சீட்டு கன்வர்ஷன் ஆகணும்னா 30% ஆகணும். இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, சார் இப்படியே சொல்லும் போது எல்லாத்தையுமே நீங்கள் 20% சொல்லிடலாம். ஒரு என்ன சொல்லுவாங்களா, ரொம்ப ரேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30% வாங்கிடுறாரு அந்த இடத்துல. ஏன்னா இப்போ இங்கே இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து 84% கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரு தொகுதிக்கு மாறுது பர்சன்டேஜ். அப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தர் வாங்கிறாரு வச்சுங்க, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 27-28% வாங்கிட்டார் சார், அவர் வின், அவ்வளோதான். ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 140 சீட்டு வந்துடும், 150 சீட்டு வந்துடும் சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்துறது. அது எதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்றது நல்லா. இப்போ இந்த ஊடகங்கள் பொதுவாகவே ஒரு 5 மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஃபண்டு வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், வந்து அந்த அதிசயம் நடந்தாலும் நடக்கும். அங்கே வந்து கவுண்டிங் நடக்கும்போது கூட அந்த எங்கே விஜய்னு வந்து பாட்டு இருக்குல்ல, அதை கூட போட்டுருவாங்க. கவுண்டிங் அப்போ கூட அந்த பாட்டை போடுவாங்களோன்ற சந்தேகம் இருக்குது நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான். என்னன்னா சார், இப்போ விஜய் அவர்களால தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு, அதாவது சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா 2021 63.55% வாங்கியிருந்தாங்க. இப்ப இவர் போட்டியிடுறதுனால 89.73%. ஆனா ஒட்டுமொத்த தொகுதியில அதாவது போட்டியாளர்கள் போட்டிட்டாங்க, அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவு பர்சன்டேஜ் இருக்கிறது எடப்பாடி தொகுதியில தான். அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இது நான் மீண்டும் சொல்லுவேன், அதே கேள்வி அதே பாயிண்ட்ல தான் வரேன். நான் விஜய் மட்டுமே வந்து இந்த இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம்னு கிடையாது. எஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஏற்கனவே வந்து அங்கே வந்து வாக்குகள் வந்து எண்ணிக்கை அடிப்படையில் இருந்த பல வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகி போன, வீடுகள் மாறி போன அந்த வாக்குகள் அப்படியே இருக்குது, இறந்து போனவங்களுடைய வாக்குகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ண பிறகு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிவாக்கி ஒதுக்கிற பிறகு இருக்கிற வந்து வாக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுக்கு காரணம் கேட்டால் அவேர்னஸ் கிரியேட் ஆகிருக்கு. நாளைக்கு நம்ம வாக்களிக்கலாம், நமக்கு என்ன முடிவாகும் சொல்ல முடியாது. ஸோ வாக்களிக்கிறதுன்றது ஒரு வந்து முக்கியம்தான். அது காரணம் எஸ்ஐஆர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக வந்து இன்னும் சொல்லப்போனால் வந்து இந்த இடத்துல இன்னொன்றும் இருக்குது. சில பேர் நீண்ட காலம் வாக்களிக்காமையே இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அந்த பட்டியலுக்குள்ளே. இது உண்மை. இது அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று இருக்கிறீங்கன்னா வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் கொஞ்சம் அவேர் இல்லாமல் இருந்தாங்க. எதுக்கு இந்த தேர்தல் தான் பெரியவங்க சமாச்சாரம், இந்த ஓட்டு போகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி முதல் வாக்காளர்கள்லாம் கொஞ்சம் மெத்தனமாக இருந்தாங்க இல்லையா. அவங்கெல்லாம் விஜயோட அரசியல் வருகைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க. அதுலேயும் கூட எல்லா யங்ஸ்டரும் சொல்ல முடியாது. அங்கேயும் அஜித்துக்கு ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாங்க, வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு யங்ஸ்டர் இருக்கிறாங்க, சிம்புக்கு யங்ஸ்டர் இருக்கிறாங்க, அப்படியும் சொல்ல முடியாது. ஆனால் வாக்களிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இனிமேல் நம்ம வாக்களிக்கணும், அந்த கட்டாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை விஜய் நிற்கலைன்னா வந்து அஜித்தோட ரசிகர்கள் கூட வந்து வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ விஜய் நிற்கிறாரு, அப்போ நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவரை காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட வாக்களிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகணுன்றது கிடையாது. கொஞ்சம் இந்த பார்வையும் பாருங்கள். சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பவரை காட்டணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவரை காட்டினா விஜய்க்கு வாக்களித்து பவர் காட்டுறது, ஆப்போசிட்டாக வந்து வாக்களித்து பவர் காட்டணும், இப்படி வரலாம் இல்லை. ஸோ எனக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேசணுன்ற அந்த நோக்கத்தில் சொல்ல, நான் என் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அகண்ட பார்வை. நீங்கள் பல வகையில் சொல்லுங்கள். நான் எல்லோரும் வந்து இந்த யானைக்கு ஏதோ இந்த இதை கட்டினா மாதிரி இது ஒரு பார்வையிலேயே நீங்கள் வந்து போகிறீங்களா, அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்தையும் பகுத்து பாருங்கள். ஏன் இப்படி நடக்கக்கூடாது? இப்போ அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி சொல்லிடுங்க. என்னென்னு கேட்டால் அஜித்தோட ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள், வந்து சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு தான் வாக்களித்தாங்க அப்படியா சொல்லுங்கள்.
அப்போ ரசிகர்கள் கூட்டம் தான் வாக்களிச்சிருக்கு. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக இன்னும் உருவெடுக்கலை. அடுத்த தேர்தல் ஒன்றும் தலைவராக உருவெடுக்கலாம். இப்போ வந்து முழுக்க முழுக்க விஜய் பார்த்துட்டு சினிமா நடிகனாக தான் பார்த்து தான் அவங்க ரசிகர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த ரசிகர்கள் எவ்வளோ ஒரு 40 லட்சம் வாக்காளர் வந்து வாக்கு அளிச்சிருப்பாங்களா? அவ்வளோதான். அவள் இல்லை கூடுதலாக அவனுக்குன்னா ஒரு இப்போ எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் போட்டு போட்டேன் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் அவர் தான் வந்து பண்ணான். அப்போ நான் கேட்குறேன், சமூக வலைதளத்தை ஏதாவது ஒரு பக்கம் எடுங்க, விஜய் பற்றி எடுங்க. அதில் கமெண்ட்டில் வரதை பாருங்கள், ஃபுல்லாக கமெண்ட்டை பாருங்கள். விஜய்க்கு ஃபேவராக இருக்கா, அகேன்ஸ்டாக இருக்கா? ஏதாவது ஒரு நியூஸ் எடுங்க, விஜயோட நியூஸ் ஏதாவது ஒன்று எடுங்க, ஒரு நியூட்ரலான வந்து ஒரு வீடியோவை எடுங்க. அதில் விஜய் குறித்து வந்து தகவல் பாருங்கள், நெகட்டிவாக தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரீல்ஸை பாருங்கள், பெரும்பான்மையான ரீல்ஸுகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. அப்போ அது இப்படி எடுத்துக்கிறது. இணையத்தில் வலிமை இருக்குது, இணைய வலிமை இருக்குது, எல்லாமே அவருக்கு ஃபேவராக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அங்கே தேர்தல் அதாவது ஓட்டு போடுற அன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைன்னா அவர் மாதிரியே வந்து ட்ரெஸ் கோட் பண்ணிட்டு போய் ஓட்டு போடுறதுலாம் பாருங்க. அதுவும் வந்து ஒரு பொய்யான ஒரு கட்டமைக்கப்படுது. இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண நீங்கள் ஜென்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ வெளியிலேருந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், வெளியிலேருந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். யார் இந்த ஒயிட் ஷர்ட் போட்டவங்க எவ்வளோ பேர் வந்து இந்த ரோட்டில் பயணிக்கிறாங்க எடுத்துருமா லிஸ்ட்டு? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருப்பாங்க ஒயிட். அதே சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் காக்கி, ஒயிட் அண்ட் காக்கி நீங்கள் வந்து நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 100ல் 10 பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக இல்லை 200ல் 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா காக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அந்த வரிசையில் வந்துடும். இன்னும் நீங்கள் ஒன்றா இப்படி ஒன்றா எடுத்துங்க, ஒயிட் அண்ட் வந்து ப்ளூன்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வந்துடும். ஏன்னா ஒரு பீரியடில் காக்கி தான் யூனிஃபார்மில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது வந்து டிசிப்ளினரி ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போனதுனால போட்டு விஜய் அவர்களுடைய படத்தின் பாடலை போடும்போது தானே நீங்கள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் போடுறாங்க, ஒரு சேனலில் கட்டணும் 4 கோடி. இப்போ நான் இப்படி நீங்கள் பதில் சொல்லுங்கள் எனக்கு, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ 4 கோடியே 85 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளோ பேர் யூனிஃபார்மில் போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க? எல்லாரையும் நான் சொல்லல, இப்போ இருக்கக்கூடிய இல்லை ஒரு 1000 பேர் சொல்லுங்களேன், சும்மா ஒரு 1000 பேர் சொல்லுங்களேன். ஒரு வாக்குச்சாவடியிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் தற்செயலாக கூட ஒரு 5 பேர் வந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர் வந்திருக்கலாம். விஜயோட ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்மில் தான் வந்திருக்காங்க, ஆண் பெண் எல்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் வந்தான்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லலாம், பாருங்கள் சார் சொல்லிட்டு. விஜயோட ரசிகர்கள், விஜய்க்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் வரலன்னு நான் சொல்லுவேன். நான் அப்போ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர். இப்போ நான் அண்ணா நகர் தொகுதியில் பார்க்குறேன், இந்த டிஎம்கே வேட்பாளரே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை காக்கி பேரில் வந்திருக்கிறாரு. அண்ணாமலை கேட்டால் ஏங்க இது ஏற்கனவே நான் வழக்கமாக போட்டுட்டு போகிறதாங்க நீங்கள் வேறு அப்படின்றாரு அவர். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் மீடியாக்கள் பண்ணக்கூடிய பஞ்ச். ஒவ்வொரு இடத்துல ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இது இப்படி, இது இப்படி, இது இப்படி எல்லாம் கிடையாது. சரி, பார்க்கலாம். மே 4ஆம் தேதி என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சிடும். நிறைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிமா.